இவங்க என்னோட பாட்டி ஆவேசானந்தா சுவாமி. இவரு பாட்டியோட மகன், எனக்கு மாமா, பேரு ராமவர்மன். அவங்க மாமாவோட தங்கச்சிங்க, அவங்க தங்கச்சியோட பொண்ணுங்க. அவரு முதலியார் ஐயா, அவரு பாட்டியோட மாப்பிள்ளை. எனக்கு மொத்தம் 6 குழந்தைங்க, 4 ஆணும் 2 பொண்ணும். அதுல 3 ஆண் பிள்ளைகளும் கொடூரமான முறையில செத்துட்டாங்க. நான் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன். அப்படியா? சொல்லிட்டியா? இந்த அக்ரஹாரத்துல பிறக்கிற பெண்களுக்கு மட்டும்தான் கல்யாணம் நடக்கும். நானும் உங்களை மாதிரி சுத்த பிரம்மச்சாரி தான், தாடி தான் இல்லை. சுவாமியோட சொந்த ஊர் எதுங்க? பகவானே, ஊமையா நீங்க? சுவாமி மௌன விரதம் இருக்காரு. ஈஸ்வரா, அவ்வளவு பெரிய ஞானியா? அவங்களாலதான் மௌன விரதம் இருக்க முடியும். புரியல சாமி, கொஞ்சம் தெளிவா. ஓ, புரிஞ்சிருச்சு. என்ன? கூடிய சீக்கிரம் இந்த அக்ரஹாரத்து சாபம் தீரும், இங்க இருக்கிற ஆண்களுக்கு திருமண பாக்கியம் ஏற்படும் சொல்றாரு. கடவுளே காப்பாத்து. அப்படி ஒரு நாள் வந்தாதான் நான் நிம்மதியா என் கண்ணை மூடுவேன். நீங்க கொஞ்ச நாளாவது இங்க தங்கி இருந்து எங்களுக்கு அருள் பாலிக்கணும். அவசரப்பட்டு போகணும்னு சொல்லிடாதீங்க. இமயமலையில பனி உருகிறது நின்னா தான் இவர் இங்க இருந்து போவாரு. என்ன சொன்னாரு? ஒன்னும் புரியல. பின்ன நீ எதுக்கு சிரிச்ச? புரியலையே, அதான் சிரிச்சேன். அப்படின்னா எனக்கு புரிஞ்சிருச்சு. சுவாமி என்ன சொல்றாருன்னா, மாமாவோட விரதம் சரியில்லை, மனசுல கலங்க இருக்கு, அவர் இங்க வரக்கூடாதுன்னு சொல்றாரு. இல்லையா சுவாமி? என்ன ராமு, என்ன இதெல்லாம்? அதெல்லாம் இல்லையே. செய்ய வச்சலாம் சாமி, செய்ய வச்சலாம். என்ன மாமா இன்னைக்கு பூரா சாப்பிடாம உபவாசம் இருந்து விளக்கு வச்சதும் ராமாயணத்துல கிஷ்கிந்தாகாரம் முழுசா படிக்கணுமா? ஐயோ, இவன் வீணா ஏதோ சொல்லிட்டு இருக்கான். அவர் அப்படி கூட சொல்லலையே. அவர் அதைத்தான் சொன்னார். இப்படி கையை காமிச்சா அது ராமாயணம் நோக்கு எப்படி தெரியும்? ஊம பாஷை நீ படிச்சிருக்கேன். ஞாயிற்றுக்கிழமை டிவி நியூஸ் இல்ல, அதுல படிச்சேன். தகராறு ஒண்ணும் வேண்டாம், நான் சொல்றத கேட்டா போதும். அதான் சரி, நீங்க சொல்லுங்க நியாயத்தை. ராமு இன்னைக்கு உண்ணாவிரதம் இருந்து ராமாயணம் முழுசையும் பாராயணம் செய்யணும். கிருஷ்ணா, கொஞ்ச நாளா அவனை கவனிச்சுட்டு தான் இருக்கேன். விரதத்தை ஒழுங்கா கடைப்பிடிச்சுட்டு இருக்கியா? ஏமாமா அப்படி கேக்குறேன்? என்ன காரணத்துக்காக நாம நியமனிஷ்டையோட விரதம் இருக்கணும்னு நோக்கு தெரியுமோ இல்லையோ? பேய் பிசாசு மேல நோக்கு நம்பிக்கை இல்லைன்னா, உன் உயிர் மேல நோக்கு ஆசை இல்லைன்னா உன் இஷ்டத்துக்கு சுத்திண்டே இரு. என்னமாமா நீங்க? எவனாவது உயிர் மேல ஆசை இல்லாம இருப்பானா? நீங்க இந்த ஆத்துல பெரியவா, நீங்க தவறாம இந்த விரதத்தை கடைபிடிச்சாலே போறோம். உங்க ஆசீர்வாதத்தை மீறி எந்த பையன் எங்களை எதுவும் செஞ்சிட முடியாது. பிரம்மச்சரியம் ஏன் ஒருத்தனுக்கு தானே? முடியலன்னா விட்டுருங்க. ஏன் மத்தவாளியே குத்தம் சொல்றேன்? நிம்மதியா குளிக்கலன்னா விட மாட்டேங்கிறேல. பாத்தேல, இந்த வயசுல நீங்களே பொண்ணுங்களை பார்த்து சமைச்சு போயிடுறேன். நான் தவறான எண்ணத்துல பாக்கலடா. அதை நாங்க சொல்லணுமாமா? யாரது? நம்ம வேலைக்காரி மீனாட்சி. விட்டாவ ஜாதகத்தையும் சொல்லுடுவே. ஐயோ, அவளை பார்த்து என் கண்ட்ரோல் எடுக்க நான் விரும்பல. நான் போறேன். நேக்கு நல்ல கண்ட்ரோல் இருக்கு, நீ போய் தொலை. நான் இன்னும் செத்த நாள் குளிக்கணும். மனசக்தி வேணும்டா, மனசக்தி. பெரிய மனசக்தி. சொந்தமா சாட்டைக்கே வழி இல்லை, இதுல யானை வாங்க யோசனை வேற. என்னடா இங்க புலம்பிட்டு இருக்க? இல்ல, நீங்க ரொம்ப அழகா இருக்கேன்னு சொன்னேன். இது என்னடா அழகு? ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடினா நீ என்ன பாத்துருக்கணும். நல்ல வேலை நான் பார்க்கல. மனசக்தி. சிரிச்சுதான் ஆத்திக்கணும். பிரம்மச்சாரியா போயிட்டேனே. இவ என்ன நினைச்சிட்டு இருக்கா? நான் ஸ்திரீலோலன் இல்ல. பகவானே, மனசக்தி எனக்கு தரத்துக்கு மறந்து விடாத. மனசக்தியை நீ தர மறுத்தாலும் நானே சொந்தமா மனசக்தியை வரவழைச்சு விடுவேன். கிடைச்சுடுத்து. ஐயோ, நான் தான் மாமா. ஓங்கி வச்ச என்ன பாரு, அதை கொடுத்துட்டு போ. இப்ப அந்த கிருஷ்ண பைய வரட்டும், அவனை ஒரு வழி பண்றேன். மாமா படிக்கிற சத்தமே கேட்கலையே பாட்டி, அதுக்குள்ளவா ராமாயணத்தை படிச்சு முடிச்சுட்ட? அம்மா, நான் தான். என்ன விளையாட்டுடா இது? ஒரு நிமிஷத்துல என் உயிரே போயிருக்கு. அப்படின்னா இவரு ராமாயணத்தை மறுபடியும் முதல்ல இருந்து படிக்கணும் இல்ல பாட்டி? ஆமா, மறுபடியும் முழுசா படி. பசிக்கிறதே, 2 வாய் சாப்பிட்டு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், பொழுது சாயறதுக்குள்ள ஆத்துக்கு வந்தாகணும்னு. இங்க என்னெல்லாம் நடக்கிறதுன்னு தெரியுமா நோக்கு? பாட்டி, நீங்க இங்க இருக்கும்போது எனக்கு என்ன பயம்? போப்பா, நீ போய் சாப்பிட்டு தூங்கு. ரொம்ப நாழி ஆயிடுத்து. நீ உட்கார்ந்து படிடா. பல்லை கடித்து கொண்டு வாலியும் சுகி வலை சாக்க தொடங்கினார். கவலைப்படாதீங்க சுவாமி, முதல்ல இந்த பாலை குடிங்க. வேற வழி இல்லாம தானே இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்கேன்.
இதுக்கு நிச்சயம் ஒரு விமோச்சனம் கிடைக்கும், நீங்க வருத்தப்படாதீங்க. டாடி மிஸி ஓட்டிக்கிறதுக்கு இங்க ஒன்றும் ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் நடக்கல. இதுக்கு மேலே என்னால் முடியாது. ஐயோ வேண்டாம் வேண்டாம், யாரா பாத்துருவாங்க. ஐயோ பாக்கட்டும், எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்ட நீ எப்படிப்பட்ட ஆளுன்னு. பெருசா பேரு தான் அர்ச்சகர் குடும்பம்னு. இந்த குடும்பத்துல தான் நீ பிறந்தியான்னு எனக்கு சந்தேகமாக்கிதியா? இல்லன்னா என்ன கண்ணாலம் கட்டிக்கின்னு இப்படி சாமியார் வேஷம் போடு விட்டுருப்பியா கஸ்மாலம்? நீ ரொம்ப அதிகமா பேசுற. கடற்கரை தோட்டத்துல தேங்காய் பறிக்க வந்த என்கிட்ட நீ ஏதோ 2 வார்த்தை அன்பா பேச, நான் அதுல மயங்கி போய் ஏதோ உங்ககிட்ட உளறிட்டு ஏதேதோ சொல்லிக்கினியா? நீ சொன்னதெல்லாம் எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் கீதியா? ரோஜி டார்லிங் ஐ லவ் யூன்னு சொல்லல? இந்த ஐ லவ் யூன்னு சொன்னதுக்கே உடனே கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னா எல்லா ஆம்பளைங்களுக்கும் 10-15 பொண்டாட்டிங்க இருப்பாங்க. சரி, இப்ப நம்ம மேட்டருக்கு வருவோம். நான் என்ன தப்பு பண்ணேன்னு உங்க அப்பா பெர்னாண்டஸ் என்ன துரத்தி பிடிச்சி ரெஜிஸ்டர் ஆபீஸ் கூட்டிக்கிட்டு போய் கட்டி வச்சாரு. நான் பிரம்மச்சாரியா இருக்கணும், கல்யாணம் செஞ்சுக்க கூடாதுன்னு காலை பிடிச்சி கெஞ்சினேன். ஆனா அந்த காலாலேயே என் முகத்துல மிதிச்சாரு. அப்புறம் என்ன மிரட்டி உன்னை என் கூடவே அனுப்பிச்சு வச்சுட்டாரு. முடிஞ்சதெல்லாம் உட்ரியா, அதெல்லாம் மறந்துடியா? நான் எல்லாத்தையும் மறந்துடுறேன், என்னோட பிரம்மச்சரியத்தை தவிர. இதோ பாரு ரோசி, எனக்கு என் உயிர் மேல ஆசை இருக்கு. நமக்கு ரகசியமா கல்யாணம் நடந்திருந்தாலும் மேம்பாடியார் சொல்ற வரைக்கும் நான் தாம்பத்திய சுகத்தை அனுபவிக்கவே மாட்டேன். யோ நில்லியா, உனக்கு தெரியுமா இன்னைக்கு நமக்கு முதல் ராத்திரி? நான் செத்து அன்னைக்கு கடற்கரையில வச்சு என்ன புச்சிக்குதுன்னு சொன்னியே ஞாபகம் ஞாபகம் வச்சுக்கிறது இல்ல. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஐயரையும் கெண்ட மீனும் வர்ற நாள் அது. அன்னைக்கு கடற்கரை ஓரத்துல நின்னு என்ன பார்த்து நீ ரொம்ப அழகாக்கிறேன்னு நான் சும்மா கிண்டலுக்கு சொன்னேன். இதோ பாரு, நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. நான் உயிரோட இருக்கிறத நீ பார்க்கணும்னா மரியாதைய பொண்ணு அடக்க ஒடுக்கமா இருக்க கத்துக்க. சும்மா இருக்கிறவனை தூண்டி விட்டு தப்பு பண்ண வச்ச அப்புறம் சுடுகாட்டுல கடைசியில எலும்போட குடும்பம் நடத்த வேண்டிய இருக்கா? அப்போ வாய்க்க பூரா இப்படி சாமியார் வேஷம் கட்டிக்கின்னு கூத்தாடுறதுக்கு நீங்க கூட்டிட்டு வந்த மேம்பாடியார் சொல்ற வரைக்கும் யார் அந்த பேமானி? மேம்பாடியார் நான் இங்க இருந்து எந்த பிரயோஜனமும் இல்ல. மேம்பாடியார் சொல்ற மேம்பாடியார் எங்க இருந்து புடிச்ச அந்த ஆள? அவன் மட்டும் என் கையில கச்சான்னு வச்சுக்க, கைமா பண்ணிட மாட்டேன். கைமா நீங்க அகால இல்ல திரிகால ஞானியாச்சே. சுவாமியே சரணம் சரணம் சரணம், சுவாமியே சரணம் சரணம், சுவாமியே சரணம் சரணம். ஓஹோ, ஒண்ணுமே புரியலையே. மனச மாத்துறதுக்கு முயற்சி செய்யறேன்னு சுவாமி சொல்றேன். அதுவும் இல்லாம இந்த குடும்பத்துல இருக்கிற ஆண்கள் திருமணம் பண்ணிக்கிற மாதிரி ஒரு விசேஷ பூஜையும் செய்யறேன்னு சுவாமி சொல்றார். ஐயோ மாமா, நீங்க விடுங்க மாமா. ஈஸ்வரா, கிருஷ்ணா, ராமு, கையை கொடு, கையை கொடு. எந்திரி, பாத்துடா, சீக்கிரம் கையை கொடுப்பா. என்னாச்சு? முனீஸ்வரன் வந்திருக்கேன்டா. என்னடா இது? இங்க கேட்கறதுக்கு சொல்றதுக்கு யாருமே இல்லைன்னு நினைச்சேடா. குணாவுக்கு மாயா இருக்கா, கிருஷ்ணனுக்கு ரோசி இருக்கா. 46 வயசாகியும் மோகத்துல சிக்கி தவிச்சுட்டு இருக்கிற அந்த குழந்தை ராமனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். புரிஞ்சுதா? சரி சுவாமி. ஒரு வழியா எனக்கு கல்யாணம் சாமி வந்த மாதிரி நடிச்சியா? எவ்வளவு குறும்பு பாரு.